யாரு மன்னி? இல்லீங்க, நான் தான் குழந்தைங்களை பாத்துக்க நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் வேணும்னு சிவகங்கையில இருக்கிற என் ஸ்நேகிதிக்கு எழுதிருந்தேன். அவதான் இவரை அனுப்பிச்சு வச்சிருக்கா. வேற என்ன? நடராஜன்னு சொல்லுவா, சகலகலா வல்லவன். ஜதி சொல்றதுல எனக்கு நிகர் நானே தான், வேற ஆள் கிடையாது. ஜாதகம் அருமையா பாப்பேன். ஜாதகம் பாப்பியா? சும்மாரா போல். இவன் ரேஸ் ஆடுறதுக்கு ஜாதகம் பாப்பான். ஜாதகத்துல என்னடா இருக்கு? எல்லாம் நம்ம முயற்சியில தான் இருக்கு. லட்சுமி, ஒரு நல்ல சமாச்சாரம். கொடைக்கானல்ல இருந்தது பாரு, இந்த புதுப்பட்டி ஜமீன் பங்களா, அதை நான் ரொம்ப சொல்ப விலைக்கு வாங்கிட்டேன். நீங்களா வாங்குறே? இந்த குழந்தைகளுடைய ஜாதக பலன் உங்களை வாங்க வைக்கிது. அதுவும் வெள்ளிக்கிழமையில பொம்பளை குழந்தை பிறந்தா மகா விசேஷம். அதுவும் டபுள் குழந்தை பிறந்திருக்கு. நீங்க அந்த குழந்தைகளுடைய கழுத்தை பாருங்க. என்னது? ஒண்ணுமில்லைங்க, சந்திரா கழுத்துல ஒரு மச்சம் இருக்கு. அது என்ன சாதாரண மச்சமா? பச்சை மச்சம்னு பேர். குபேரன் கூரையை கிழிச்சுக்கிட்டு கொட்டிக்கிட்டு இருப்பான். ஐயா, அவர்களுக்கு தெங்கால் வந்திருக்கு. நல்லா பேசுறோம் மன்னி. ஹலோ, எஸ் சிவா, மெட்ராஸ் கலா போடுங்க. ஹலோ ஹலோ, சிவா ஹியா. யார் ஆடிட்டரா? என்ன? ஓஹோ, முடிஞ்சு போச்சா? வெரி குட் வெரி குட். எல்லா வேலையும் கவனிக்க. நான் அடுத்த வாரம் வந்துடுறேன். நம்ம மோட்டர் கம்பெனியா? பலே பலே, ரொம்ப தேங்க்ஸ். நான் அடுத்த வாரம் வந்துடுறேன். தேங்க்யூ வெரி மச். நீங்க பாத்துக்கங்க. லட்சுமி, மெட்ராஸ்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சான். அடுத்த வாரம் அந்த கம்பெனி ஆரம்பிக்கலான்னு ஆடிட்டர் போன் பண்றாரு. அதோட நம்ம மெட்ராஸ் மோட்டார் கம்பெனில இந்த வருஷம் 5 லட்சம் ரூபாய் லாபமா. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே கிடையாது. அது காரணம் குழந்தைகளுடைய மச்சம் இருக்கே, அது லட்ச லட்சமா வருது உங்களுக்கு. என்ன மேன், உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையா வந்துகிட்டு இருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது மேன். எல்லாருக்கும் பிடிக்கும். லட்சுமி, இந்தாலே குழந்தைய பாத்துக்கிட்டோம். ஓகே, ஓ எஸ், ஆல் ரைட்னு சொல்றேனுங்க. படா. ரொம்ப தமாஷான ஆள்.